பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களுக்கான ஆரோக்கியம் நிறைந்த பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மருந்து வகைகளை எடுத்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பது சார்ந்த நிறைய விடயங்கள் இந்த பகுதியின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்டிப்பா அனைத்து பெண்களுக்குமே ஆரோக்கியம் சார்ந்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த பகுதியானது பயனுள்ள பகுதியாக அமைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்கே பகுதி அடுத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர். இன்று நாங்கள் பார்க்க போறது கடந்த வார தலைப்பின் தொடர்ச்சியை பார்க்க போறோம். அதாவது பிறப்புறுப்பில் கடி வருவதை பற்றி பார்த்திருக்கின்றோம். இன்று ஒரு பெண்ணுக்கு பிறப்புறுப்பில் கடி வருகின்றது என்றால் அந்த கடி வரும் பொழுதான குறிகுணங்களை பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது ஒரு பெண் பிறப்புறுப்பில் கடி என்று சொன்னா என்ன குணங்குறிகளை அவ சொல்லுவா அல்லது அவ தெரிவிப்பான்னு சொன்னா, நாங்க என்ன அதாவது ஒரு இச்சிங், அதாவது அவ சொல்லுவா புறப்புறுப்புல தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு கடியா இருக்கு, அரிப்பா இருக்கு ஒன்று. அப்ப இந்த அடுத்ததான் பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு தாபிதம், இன்ஃப்ளமேஷன். அப்ப அந்த இடத்துல கடியோட அவக்கு அந்த இடம் நல்லா என்ன செய்ய போகுது, வீக்கமாக இருக்கும், ஸ்வெல் பண்ணிக்கொள்ளும். அந்த இடம் நல்லா வீங்கி கொள்ளும். அந்த இடத்தை வீங்கின இடத்தை கடி இருக்கிறதால அவ ஸ்க்ராட்ச் பண்ணுவா, அதாவது சொறிவா. அதன் மூலமும் ரெட்னஸ் வரும். பிளஸ் அதாவது தாபிதத்தின் மூலம், அதாவது இன்ஃப்ளமேஷன் மூலமும் ஒரு ரெட்னஸ் வரும். அப்ப அந்த இடத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒரு நல்ல ரெட் கலரா ரெட்னஸா இருக்க போகுது. அத்துடன் அவ கால் ஏரியா எல்லாம் அவ நடக்க முடியாமல் கொஞ்சம் என்ன சொல்லுவா, கால் தொடைகளை அகட்டி அகட்டி அவ நடப்பா. அப்போ ஒரு பேஷண்ட் வரும் பொழுது அப்ப நாங்க அந்த புறப்புறுப்பு ஏரியாவை கொஞ்சம் விரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அல்லது பேஷண்டே தன்னுடைய ஏரியாவை விரிச்சு பார்த்தா அந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னா ஒரு அலோவேரா ஜெல், அதாவது கற்றாழை விழுது போன்றவோ அல்லது பால் போன்றோ அல்லது தயிர் கட்டிகள் போன்றோ அல்லது ஒரு ஸ்பாட்டான இடங்கள்ல கூட்டமா நூல்கள் மூலமோ த்ரெட் லைக் அப்பியரன்ஸ்ல விழுந்திருக்கலாம். அப்ப இவ்வளவு டிஸ்சார்ஜ் குணங்குறிகளை அவ ஒரு பேஷண்ட்ல நாங்க பார்க்கலாம். அத்துடன் அவ சம் பேஷண்ட்ஸ் வைரல் ஆல வந்திருந்தா அவ சொல்லுவா தன்னுடைய இந்த பிறப்புறுப்புல கடி வார அந்த நேரம் தனக்கு ஒரு ஃபீவர், அத்துடன் என்ன நெறியில நெருக்கட்டும் ஏற்பட்டுள்ளது என்றதை அவ சொல்லுவா. அதுல ஃபங்கல்னு சொன்னா அவக்கு இச்சிங் கூடவா இருக்கும். பாக்டீரியலால வார தொட்டால வார கடிக்கு இச்சிங் குறைவா இருக்கும். வைரஸ்லையும் வார தொட்டுல இச்சிங் குறைவா இருக்கும். இனி அடுத்த வரும் எபிசோட்ஸ்ல இந்த பிறப்புறுப்பு வார கடிக்குரிய சிகிச்சைகள், அதாவது முகாமைத்துவங்களை பார்த்து முடிப்போம். நன்றி.